கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை லட்சியம் மறுமையில் வெற்றி பெறணும். அல்லாஹ் நமக்கு வழங்க இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடையணும். அதற்காக நம்ம பாடுபடணும். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை லட்சியம். அப்போ இந்த அடிப்படை லட்சியத்தில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பல இடங்களில் சொல்கிறான் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ முதலாவதாக நம்ம அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை நம்ம பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய ரசூல் எதை நம்ம கட்டளையிட்டாங்களோ, எதை செய்ய சொன்னாங்களோ, எதிலிருந்து விலகி இருங்கன்னு சொன்னாங்களோ அதை நம்ம கடைபிடிக்கணும். குர்ஆனையும் ஹதீஸையும் கடைபிடிப்பதன் மூலமாக மட்டும்தான் முஸ்லீம்களுக்கு மறுமையில் வெற்றி கிடைக்கும். இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குர்ஆனில் இதற்கு ஏராளமான சான்றுகளை நம்ம பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் ஒவ்வொரு முஸ்லீம்கள் பின்பற்றணும். அதன் மூலம் தான் இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்கும், மறு உலகத்தில் சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். இப்படிங்கிறது குர்ஆனில் ஏராளமான சான்றுகள் இருக்குது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்சு சொர்க்கத்தில் தங்க வச்சு குறிப்பிட்ட ஒரு மரத்தை நெருங்காதீங்கன்னு சொல்லி சொல்லும் போது அந்த கட்டளையை மீறும் போது அந்த இடத்துலேருந்து வெளியேற்றிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நாம் கூறினோம். அல்லாஹ் சொல்கிறான் 2வது சூறால 38வது வசனத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா அத்தனை விஷயங்களும் நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே குர்ஆன் தான் ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் தான் ஆதாரம். அப்போ அந்த அடிப்படையில் 2வது சூறா 38வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர் வழி நிச்சயமாக வரும். அல்லாஹ் சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்சு சொர்க்கத்தில் தங்க வச்சு அங்கிருந்து அல்லாஹ் இறக்கி விடும்போது அல்லாஹ் சொல்கிறான், எங்கிட்ட இருந்து நேர் வழி வரும், அதை பின்பற்றவங்களுக்கு பயமும் இல்லை, துக்கப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான் 2:28. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் 3வது சூறால 31வது வசனத்தில், நபியே மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நிஜமாகவே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தாங்கன்னா, உண்மையாகவே அல்லாஹ்வை நேசிக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா என்னை பின்பற்றுங்க, நபியாகி என்னை பின்பற்று சொல்லுங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களையும் அவன் மன்னித்து விடுவான். அப்போ அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம் அப்படிங்கிறதுல உண்மையாக இருந்தோம் சொல்லி சொன்னால் நாம் நபியை பின்பற்றணும். இப்போ 2வது சூறா 28லையும் 3வது சூறால 31 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் 6வது சூறா 106வது வசனத்தில், நபியே உமது இறைவனால் உமக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது இருக்குல்ல, அதை நீங்கள் பின்பற்றுங்க. அல்லாஹ் சொல்கிறான் 6:106 வஹி மூலம் இறக்குனது எது? குர்ஆன். அதை நீங்கள் பின்பற்றுங்க. அதே மாதிரி 6:155 மனிதர்களே, அல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மனிதர்களே இது அல்லாஹ்வுடைய புத்தகம், குர்ஆன் அல்லாஹ்வுடைய புத்தகம், இதை நாமே இறக்கி வைத்தோம், இது மிக்க பாக்கியம் உடையது. அல்லாஹ் குர்ஆனை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துகிறான்னா, இது நான் தான் இறக்குனா, இது பாக்கியம் உடையது, ஆகவே இதையே நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எது நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது எல்லாமே குர்ஆனில் இருக்கு. நல்லா சொல்கிறான், இதையே நீங்கள் பின்பற்றுங்கள், அவனுக்கு பயந்து பாவத்திலிருந்து விலகி கொள்ளுங்கள், அதனால் அவன் அருளுக்கு உள்ளாவீர்கள். அதே மாதிரி 7வது சூறால 3வது வசனத்தில், மனிதர்களே உங்களுக்காக உங்கள் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அவனையன்றி மற்றவர்களை பொறுப்பாளர்களாக்கி நீங்கள் பின்பற்றாதீங்க, எனினும் இதை கொண்டு நல்லுணர்ச்சி பெறுபவர்கள் உங்களில் மிக குறைவுதான். 7வது சூறால 3வது வசனம் சொல்லி காட்டுறான். இதே மாதிரி வசனம் 17வது அத்தியாயத்திலும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 37ல் அல்லாஹ் சொல்கிறான், 33:71 அவன் உங்கள் காரியங்களை சீர்படுத்தி வச்சு உங்கள் குற்றங்களை உங்களுக்காக மன்னிப்பான், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவர் கீழ்படுகிறாரோ அவர் நிச்சயமாக மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்போ குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றினா ஒரு முஸ்லீம் மறுமையிலும் இந்த உலகத்தில் வெற்றி அடைய முடியும். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். ஆனால் இந்த நிலைக்கு மாற்றமா குர்ஆன் ஹதீஸ் ப்ளஸ் மதுஹபை சார்ந்த இமாம்கள் இவங்களை பின்பற்றணும், இதுதான் நேர் வழி இப்படிங்கிற கருத்தில் அதிகமான உலமாக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த உலமாக்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்கள் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அப்போ உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, அதை மதஹபை பின்பற்றணும்,
மதஹபு மூலமாக தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் இப்படிங்கிறது அவங்க அடிப்படையாகவே பேசுகிறாங்க. அப்போ அடிப்படையாக பேசும்போது அது நிறைய உலமாக்கள் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க. அதில் சைஃபுதீன் ரஷாதி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி. அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மதஹபு சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படுது. அந்த கேள்விக்கு அவர் கொடுத்த பதிலை பாருங்க. ஒரு சகோதரர் கேட்கிறார், ரசூலுல்லாவிற்கு பிறகு அனபி, சாபி, அம்புலி, மாலிக் இவர் வேணும்னே எழுதியிருக்கிறாரா அல்லது தெரியாமல் எழுதியிருக்கிறாரா தெரியல. ஹனபியா அனபின்னு எழுதியிருக்கிறார், ஷாஃபியா சாபின்னு எழுதிட்டார், ஹம்பலியா அம்புலின்னு எழுதியிருக்கிறார், அம்புலி மாமா மாதிரி எழுதியிருக்கிறார். அப்புறம் மாலிக் ஆகிய 4 இமாம்களும் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாவை மட்டும் பின்பற்றினால் போதும் என்கிறார்களே, விளக்கம் தேவை. சகோதரர்களே, இது ஒரு அடிப்படையான கேள்வி. ஏராளமான உதாரணங்கள் உங்களுக்கு முன்னால இப்பத்தான் வைக்கவும் செஞ்சேன். திரும்ப ஒரு சுருக்கமான விளக்கம் கொடுக்கிறேன். அருமை சகோதரர்களே, இமாம்கள்ங்கிறவங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டு தன்னுடைய கடைச்சரக்க எடுத்து விட்டவங்க அல்ல. இமாம்களுடைய கருத்துக்கள் ஏன் வருதுன்னு சொன்னா, வந்துச்சுன்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியாக விளக்கம் இல்லாத போது, நல்ல விளங்க, திரும்ப ஒரு தடவை சொன்னது மாதிரி ஆகும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷத்தை நான் முடிக்கிறேன் இந்த கேள்விக்குண்டான பதில. குர்ஆன் ஹதீஸ்ல மேலெழுந்த வாரியாக, அதாவது வெளிப்படையான ஆதாரங்கள் கிடைக்காத போது, தெளிவா தெரியல, இதுக்குண்டான விளக்கம் என்னன்னு தெரியல, அப்ப ஆய்வு செய்ய வேண்டியது வரும். நேரடியா கிடைக்கல, குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியா செய்யணும்னு இல்ல. பாருங்க, நான் அப்ப கூட சொன்னேன், சீரட் குடிக்க வேணான்னு குர்ஆன்ல இருக்குதா? எங்க இருக்காங்க? இல்ல. ஆனா சீரட் குடிக்கிறது நல்லதா கெட்டதா? யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவன் சீரட் பாக்கெட்லயே போட்டிருக்கிறான். என்ன போட்டிருக்கிறான்? இது ஹெல்த்துக்கு முரணு, குடிக்காத. இன்னைக்குள்ள சட்டத்துப்படி சினிமாவோட கூட காட்டக்கூடாதான். குடிக்கிறது மாதிரி காட்டினா புடிச்சு போட்டுருவாங்களாம். அப்படி சட்டம் போட்டு வச்சிருக்குது. ஆஹா, இன்றைய நாட்டில் அதுவே தடை செய்யப்படக்கூடிய ஒரு பொருள் தான், லாகிரி பொருள் தான். ஆனா தெளிவா குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ்ல தடைப்பட்டிருக்குதா? இல்லையே. எனக்கு வேண்டியவர் ஒரு ஆளுங்க ஒரு தடவை இப்படித்தான் ஆச்சு. சினிமா பார்க்க போனார். நமக்கு ரொம்ப நெருக்கமான ஆள். சொல்லிட்டு போறான் மனுஷன். சொல்றது சொல்லாம போய் தொலைஞ்சாலும் விட்டு தொலைகிறான். அஜர்த்து சினிமாவுக்கு போயிட்டு வர்றான்னா பழகின ஆள். நான் சொன்னேன், சினிமாவுக்கு போகாதப்பா, கூடாது அப்படின்னா அவன் வெதண்டாவாதான். சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்குதான்னா இப்ப என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? நான் சொன்னேன், குர்ஆன்ல பீ திங்காதன்னு கூட இல்லப்பான்னு. மன்னிக்கணும் வார்த்தையை சொல்றதுக்கு. அசிங்கத்தை திங்க கூடாதுன்னு கூட குர்ஆன்ல இல்ல, தின்னுன்னு சொன்னவன என்ன அர்த்தம்? இப்படி பிற என்ன அர்த்தம்? அட, குர்ஆன்ல சினிமாவில் மியூசிக் இருக்குது, குணத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது, அசிங்கமான நிகழ்வுகள் இருக்குது, மோசமான கருத்துக்கள் இருக்குது. இன்னைக்கு நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, திருட்டு, விருட்டு, இது எல்லாமே சினிமாவுடைய பரக்கத்தினால வந்தது. என்ன நடக்குது? எத்தனை பேர் அங்கே கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான். இன்ன படம் பார்த்தேன், என் குடும்பத்தையே அழிச்சேங்கிறான். எத்தனை வாக்குமூலம் இருக்குது? ஆனால் தெளிவா வெளியில பார்க்கும்போது குர்ஆன்ல இருக்குதா? அரபுல ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது பார்த்தீங்க, துபாயில இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வால் போஸ்டர், பெரிய பெரிய போஸ்டர்ல இருக்குதுங்க. ஒரு தகப்பனும் சின்ன பச்சை குழந்தையும் போட்டு, அந்த பச்சை புள்ள தன் தகப்பன்ட்ட சொல்றது மாதிரி அதுல அரபு வாசகங்கள் இருக்குது. அபுய அத்ஃபி சைஜாரா கபுலான் துத்ஃபியனி. அந்த பச்சை குழந்தை தான் தகப்பன்ட்ட சொல்லுது. அவன் வாயில சிகரெட் வச்சு அந்த பெரிய மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். புள்ள சொல்லுது, எங்க அப்பா, அப்பாவே என்ன அணைச்சிடுறது முன்னால, என்னை அழிக்கிறதுக்கு முன்னால உங்க சிகரெட்டை அணைச்சிருங்குது. அபுய அத்ஃபி சைஜாரா கபுலான் துத்ஃபியனி. என்ன அணைச்சிடுறதுக்கு முன்னால, அப்படின்னா என்னை அழிக்கிறதுக்கு முன்னால. நீ சிகரெட் குடிச்சு மண்டையை போட்டுருவ, என்னைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது, நான் எத்தீமா போயிருவேன், நான் அழிஞ்சு போயிருவேன். என்னை அழிக்கிறதுக்கு முன்னால் அந்த சிகரெட்டை கீழே போடுங்க. அரபுல அவங்களோட ஒரு கற்பனையான இலக்கிய நயத்தோட தான் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஊமையோட, ஒப்பு ஊமையோட. சோதரர்களே, ஒரு அரபு கிடைச்சார்.
என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர் சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருந்தார். அவரை கையை பிடிச்ச அந்த அரபி நல்ல மனுஷன் உட்கார வச்சு சொன்னாரு, குர்ஆன் ஹதீஸ்ல நேர சொன்னீங்கன்னா எனக்கு சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றா, வலா துல்கு ஐதீக்கும் விலத்தஹலுகா, உங்களை நீங்கள் அழிவிலே ஆக்கி கொள்ளாதீர்கள் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். சிகரெட்டு குடிச்சா அழிவு வருதுன்னு உலகமே சொல்லுது, ஏன் அழிச்சுக்கிற? அருமை சோதரே, நான் சொல்ல வந்தது என்ன, மேலெழுந்த வாரியாக தெளிவான குர்ஆன் ஹதீஸ்ல சமயத்தில் ஆதாரம் கிடைக்காது. அந்த மாதிரி நேரத்தில் சுத்தி வளைச்சு எடுத்து ஆதாரம் எடுக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு இருக்கு பாருங்க, குர்ஆன் ஹதீஸ்ல சமயத்துல மேலெழுந்த வாரியா பார்த்தோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரணான ஹதீஸ் வரும். மேலெழுந்த வாரியா உண்மையில இருக்காது, வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் முரண்பட்டதா தெரியும். அப்ப ரெண்டு ஹதீஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டதா வந்துட்டா நம்ம என்ன செய்யறது? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒருத்தர் ஒது செய்துட்டார். ஒது செய்த பிறகு தன்னுடைய மானஸ்தலத்துல கையை வச்சுட்டாருன்னு வைங்க, வெட்கஸ்தலத்துல கை பட்டுருச்சு. இவருக்கு ஒது முறியுமா முறியாதா? ஒரு நிலைமை வந்துருச்சு. ஒது செய்ததுக்கு பிறகு துணியுடைய தடை இல்லாம தன்னுடைய கையை அந்த வெட்கஸ்தலத்துல வச்சுட்டாரு, பற்றுச்சுது. இவருடைய ஒது முறியுமா முறியாதா? ஒரு பிரச்சனை, சட்ட பிரச்சனை தான். இப்ப ஹதீஸ பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு விதமான ஹதீஸ் வருது. ஹஜ்ரத் புஸ்ரா ரலியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபிய பெண்மணி அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மம் மஸ்ஸ ஸகரஹு ஃபல்யதவல்லா, யார் தன்னுடைய மானஸ்தலத்தை தொட்டுட்டா அவன் ஒது செய்துக்கறட்டும். விலகுதா நான் சொல்றது? மானஸ்தலத்தை ஒருத்தர் தொட்டுட்டான்னு சொன்னா அவன் ஒது செய்யட்டும், ஒது செய்யணும். அப்ப இதுல இருந்து தெரியுது என்ன செய்யணும், என்னங்க செய்யணும்? ஒது செய்யணும். இன்னொரு ஹதீஸ் வருது, அதுல தல்க் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு கிராமவாசி வந்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொல்றார், நாயகமே, ஒது செய்ததுக்கு பிறகு ஒரு மனுஷன் தன்னுடைய மர்ம உறுப்பை தொட்டுட்டான்னு சொன்னா அவனுடைய ஒது முறியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹல் ஹுவ இல்லா பதுஅத்தும் மின்ஹு, சகோதரனே, உன் உறுப்புகள்ல இருந்து அது ஒரு உறுப்பு தானப்பா, அதுக்கு போய் கேள்வி கேட்கிற? அட, உன் நாக்கு இருக்குது, மூக்கு இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, இந்த மாதிரி அதுவும் ஒரு உறுப்பு. அப்ப என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம் இதுக்கு? ஒது முறியாது. மற்ற உறுப்புகளை போல அது ஒரு உறுப்பு தானப்பா, அதுக்கு போய் நீ கேள்வி கேட்கிறிய? கையை தொட்டா முறிஞ்சிருதா, காலை தொட்டா முறிஞ்சிருதா, தொடையை தொட்டா முறிஞ்சிருதா, முழங்கால தொட்டா முறிஞ்சிருதா? மர்ம உறுப்பை தொடுறதுனால என்னப்பா முடிய போகுது? ஹல் ஹுவ இல்லா பதுஅத்தும் மின்ஹு. சகோதரர்களே, ரெண்டு ஹதீஸ் சம ரேங்க், ரெண்டுமே சரியான அந்தஸ்து உள்ளது. இது சஹீஹ், இது லைஃப் உண்டால் உன்னை விட்டு தள்ளுங்களாம். ரெண்டு ஒரே ரேங்க்ல உள்ள ஹதீஸ் ஹசனுடைய தரஜாவை சேர்ந்தது. சுனன்கள்ல இருக்குது, திருமதி, அபூதாவூத், நஸஈ, இப்னு மாஜா போன்ற கிதாபுகள் இந்த ரெண்டு ஹதீஸுமே இடம் பெறுது. இப்ப நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு ஹதீஸை சொல்லிருக்காங்க, ரெண்டு உடன்பட்டதா முரண்பட்டதா? சொல்லுங்க. ரெண்டு ஒரே மாதிரி ஹதீஸா, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா தெரியுதா? எங்க ஒருத்தருக்குமே விளங்கலையா? முரண்பாடா தெரியுது. இப்ப எதை எடுக்கிறது எதை விடுறது சொல்லுங்க. அப்பத்தே தலை சுத்தும், உங்களுக்கு சுத்தாது. ஏன்னா எங்களை மாதிரி படிக்கிற ஆலிம்களுக்கு அந்த மதரசாவில் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்னப்பா செய்கிறது? ரெண்டு ஹதீஸ் சம ரேங்க்ல இருக்குது, எதை எடுக்கிறது எதை விடுறது? சகோதரர்களே, இந்த நேரத்தில் தான் அறிஞ பெருமக்கள் என்ன சொல்றாங்க, இங்கதான் அந்த அனபி தேவைப்படுது, இங்கதான் அந்த அமுலியும் தேவைப்படுது. இந்த அனபி ஷாபி எதுக்கு வந்துச்சு? இப்படி முரண்பட்ட கருத்துக்களை காட்டக்கூடிய மேலெழுந்த வாரியாக. நான் மேலெழுந்த வாரியானே சொல்றேன், என்ன உண்மையில முரண்பாடு இருக்காது, நமக்கு பார்வையில படுத்த வேண்டும். இப்படி ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டது மாதிரி தெரியும். இந்த பதில் கிட்டத்தட்ட 23 நிமிஷம் ஏறக்குறைய பேசுறாரு. சாஃபி, ஹனஃபி, மாலிக், ஹம்பலி இதை பின்பற்றணுமா அப்படிங்கிற அடிப்படையில் கேள்வி கேட்கும் போது அதுக்கு பலவிதமான பதில்கள் சொல்றாரு. ஏறக்குறைய 23 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம போடுறோம். அப்போ அந்த குறிப்பிட்ட பகுதியில் அவர் என்ன சொல்றாருன்னா, மதஹப் இமாம்கள் அப்படிங்கிறவங்க வந்து குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு சொந்த சரக்க பேசுறவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது ஏற்புடையவாதம் தான். சொந்த கருத்துல அதிகமாக பேசல, சில விஷயம் பேசியும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலையில் அவர் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால்,
குரான்ல வந்து நேரடியாக சொல்லப்பட்டது இருக்காது, சில விஷயங்கள் நேரடியாக சொல்லப்பட்டிருக்காது அப்படிங்கிறாரு. அப்ப நேரடியாக சொல்லப்பட்டிருக்காதுங்கும் போது அதுக்கு ஆய்வு செஞ்சு எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முரண்பட்ட ஹதீஸ்களை இருக்கும். ஒரு ஹதீஸ் கூடுங்க ஒரு விஷயத்த, அதே ஹதீஸ் கூடாதுங்கிற மாதிரி ஒரே விஷயத்தை கூடுன்ட்டு வரும், கூடாதுங்கிற மாதிரி வரும். மேலோட்டமாக பார்க்கும்போது முரண்பாடு மாதிரி தெரியும். இது நம்மளால் நீக்க முடியாது, அதனால் இமாமோட உதவி தேவைப்படுது. இதுதான் பிரதானமான காரணம். பல விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. அதில் பிரதானமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிப்படையான ஆதாரங்கள் குரான்லையும் ஹதீஸ்லையும் தென்படல. அப்படி இருக்கும் என்ன பண்ண முடியும், நம்ம ஆய்வு பண்ணி தானே ஆகணும், இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசுகிறாங்க. குரானை பொறுத்த வரைக்கும் நபிஸ் எப்படி சொல்லி காட்டுறாங்க, நபிஸ்லாம் சொல்லும் போது பல விஷயம் சொல்லும் போது குரானை வந்து ஜவாமியுல் கலீம் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து நபிஸ்லாம் சொல்கிறாங்க பல இடங்கள்ல இருக்குது. திருமதியில், இப்னு மாஜால பல நூல்கள் இருக்குது. புகாரியில் பார்த்தீங்கன்னா 2977 பார்க்கலாம், பல இடங்கள்ல இருக்குது. குரானை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜவாமியுல் கலீம் சொன்ன வார்த்தை வந்து பல இடங்கள்ல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் ஒருங்கிணைந்த பொருட்கள் தரும் சொற்களுடன் அனுப்பப்பட்டுள்ளேன். வார்த்தை சின்னதாக இருக்கும், அதிலிருந்து அதிகமான பொருள் எடுக்க முடியும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. இது நபி சுட்டி காட்டுறாங்க, ஒருங்கிணைந்த பொருட்களை தரும் சொற்களுடன் நான் அனுப்பப்பட்டுள்ளேன். அப்போ ஒரு ஆயத்து இருக்கும், அந்த ஆயத்தை வச்சு 1000 பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்வுடைய உதவியினால பிரச்சனை தீர்க்க முடியும். இதுதான் குர்ஆனுடைய நட. நபியுடைய வார்த்தையும் அப்படிதான் இருக்கும். அப்போ நபியுடைய வார்த்தையும் அப்படிதான் இருக்கும், அல்லாஹ்வுடைய கலாம் அப்படிதான் இருக்கும். அப்படிங்கும் போது அப்போ இதை புரியாமல் நம்ம பேசும்போது தான் பிரச்சனை வரும். அதாவது வந்து எல்லாமே நேரடியாக இல்லை, அதனால் இமாம்கள் வந்து ஆய்வு செஞ்சு சொல்லி ஆகணும், அதனால் இமாம்களை பின்பற்றுவதை தவிர அவங்க நமக்கு வர வழி இல்லை, இப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றது முறையான பதிலும் இல்லை. என்ன குரானில் எல்லாம் இருக்குதுங்கிறதா ஒரு முஸ்லீமோட நம்பிக்கையாக இருக்கணுமே தவிர குரானில் வந்து இல்லை, அது இமாம்கள் வந்து தெளிவுபடுத்தி கொடுப்பாங்க இப்படிங்கிற விஷயத்தை பேசுவது இறை நம்பிக்கைக்கு வந்து உகந்த செயல் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முரணான ஹதீஸ் சொல்லி சொல்கிறாங்க. முரணான ஹதீஸை புரிவதற்கு அல்லாஹ் பல வகையில் வந்து உதவி பண்ணுறான். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சுக்களில் முரண்பாடு வராது. முரண்பாடு வந்தது மாதிரி கித்தாபுகளில் சில விஷயங்கள் இருக்கும்போது இதை நபித்தோழர்கள் எப்படி கையாண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நபித்தோழர்கள் பொதுவாக எப்படி எடுப்பாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடுகள் பிந்தியதை எடுப்பாங்க. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல மதீனாவுக்கு போய் ஹிஜ்ரி வந்து 1ல் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, அந்த விஷயத்துக்கு மாற்றமாக ஹிஜ்ரி 10ல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ சஹாபாக்கள் எதை எடுப்பாங்க அப்படின்னா, 10ல் நபி ஸல்லல்லாஹு மௌத்தா போகிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்களா, அதை தான் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பண்ண விட்டுருவாங்க, ஏன்னா பிந்தியதை தான் எடுப்பாங்க. இப்படிங்கிற குறிப்பு பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 2043 கிடைக்கிது. அதே மாதிரி இதே பார்த்தீங்கன்னா மாலிக்கில் 576 கிடைக்கிது. அப்போ இதையெல்லாம் எதை சுட்டி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹதீஸ்களில் வந்து நாம் அணுகிறதுக்கு தயாராக இல்லை. இமாம்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், 4 இமாம்கள் நம்பிக்கை வைக்கிறோம். இந்த நம்பிக்கையை வந்து நம்ம அல்லாஹ் மேலே வச்சோம்னா கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுவான். இப்போ ஹதீஸை புரிய வேண்டிய விதத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருப்பாங்க, அந்த செய்தியை வந்து நபி ஸல்லல்லாஹு மாற்றியிருப்பாங்க. அப்போ மாற்றினது சஹாபாக்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் வந்து பிந்தியதை எடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கிது. அப்போ இந்த குறிப்பின் பிரகாரம் நம்ம அல்லாஹ்வுடையும் பார்க்க முடியும். அல்லாஹ்ட்ட உதவி செஞ்சோம், துவா கேட்டோம்னா அல்லாஹ் உதவி செய்வான். அப்போ இதெல்லாம் நமக்கு ஏன் வந்து நடைமுறைப்படுத்த சிரமமாக இருக்குது, நாம் ஆய்வு பண்ணுறது தயாராகவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியவே ஆளை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆளுடைய கேரக்டரை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆளுடைய கேரக்டர் வந்து தாய்க்கு வந்து மதிப்பு தராமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில விஷயங்கள் கேட்கும்போது தாய்க்கு முன்னுரிமை கொடுத்து பேசுவாங்க. அதே மாதிரி தொழுகையில் வந்து கவனக்குறைவாக இருக்கிறாருன்னா அதே மாதிரி தொழுகை குறித்து பேசுவாங்க. இது நபியோடைய நடைமுறை. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம் 136, அது அல்லாஹ் விட்டு வந்து அபூதர் கிஃபாரி சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நற்செயலில் சிறந்தது எது என்று கேட்டேன். அதற்கு அவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது அவனது பாதையில் அறப்போர் புரிவதுமாகும் என்று பதிலளித்தார்கள். நான் எந்த அடிமையை விடுதலை செய்வது சிறந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் தன் எஜமானரிடம் பெருமதி மிக்க அதிக விலை கொண்ட அடிமைதான் சிறந்தவன் என்று பதிலளித்தார்கள். அத்தகைய அடிமையை விடுதலை செய்வது என்னால் இயலவில்லை என்று கேட்டேன். அதற்கு அவர்கள்
தொழில் செய்பவருக்கு உதவி செய்க அல்லது வேலை இல்லாதவர் வேலை தருக என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நற்செயல்கள் சிலவற்றை கூட என்னால் செய்ய இயலவில்லை, நான் என்ன செய்வது சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மக்களுக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள், ஏனெனில் அதுவும் நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளும் ஒரு நல்ல அறம் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னு இருக்கு. அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்துல்லா பின் மசூத் அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் நற்செயல்கள் சிறந்தது எது அப்படின்னு சொல்லி. அப்போ கேட்கும்போது உரிய நேரத்தில் தொழுகை நிறைவேற்றுவது என்று பதிலளித்தார்கள். பிறகு எது என்று கேட்டேன், தாய் தந்தையருக்கு நன்மை புரிவதென்றார்கள். பிறகு எது என்று கேட்டேன், அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவதென்றார்கள். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி ஹதீஸ் நிறைய இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, இன்னொருத்தர் அதே விஷயத்தை கேட்கும்போது வேற ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த நபருக்கு என்ன தேவை அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஹதீஸோட விளங்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வச்ச நிலையில் மனைவியை முத்தமிடலாமான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு கூடாது அப்படிங்கிறாங்க. அவர் இளைஞராக இருக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு வந்து முதியவர் வராரு, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நோன்பு வச்ச நிலையில் மனைவி முத்தமிடலாமான்னு கேட்கும்போது கூடும் அப்படிங்கிறாங்க. ஒரே விஷயம்தான், நோன்பு வச்ச நிலையில் மனைவியை முத்தமிடலாமாங்கிறது ஒரே விஷயம்தான். இளைஞருக்கு கூடாது அப்படிங்கிறாங்க, முதியவருக்கு கூடும் அப்படிங்கிறாங்க. இது சொல்லும் போது சஹாபாக்கள் பார்க்குறாங்க, அப்படி வியப்பாக பார்க்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வியப்பா நீங்கள் பார்க்கறது ஏன்னு சொல்லி எனக்கு புரியுது சொல்லிட்டு பதில சொல்கிறாங்க, இந்த முதியவர் வந்து தன்னை கட்டுப்படுத்தி கொள்வார் அப்படிங்கிறாங்க. காரணத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஒரே விஷயந்தான், ரெண்டு விதமான பதில் ஏன் வருது அப்படின்னா அந்த சூழலை பொறுத்து வரும். அப்போ இதெல்லாம் ஹதீஸை விளங்கக்கூடிய விஷயம். இந்த ஹதீஸ் வந்து பல இடங்கள்ல இருக்கு. முஸ்னத் அகமதுல வந்து 6451 இருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முரண்பட்டு பேசல, அந்த சூழலுக்கு என்னவோ சில விஷயம் பேசியிருப்பாங்க. அது புக்கில் அப்படியே பதிவு பண்ணப்பட்டிருக்கும். அப்போ பதிவு பண்ணப்பட்டதை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா இப்படி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு என்ன பதில், இதுக்கு நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்செல்லாம் நம்மளால் வந்து தெளிவை வந்து தர முடியாது, பெற முடியாது. 4 இமாம்கள் என்ன சொன்னோம் அதை கேட்டுட்டு போகிற நமக்கு சேஃப் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு தான் சில ஹதீஸ் நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. அதில் பார்த்து இன உறுப்பை வந்து தொட்டால் ஒழு முறியும் ஹதீஸ் சில விஷயம் காட்டுறாங்க. காட்டிட்டு இந்த ஹதீஸை வந்து தமது இன உறுப்பை தொட்டவர் ஒழு செய்யாதவரை தொழ வேண்டாம் இப்படி திருமதியில் இருக்கு, இப்னு மாஜா பல நூல்கள் இருக்கு. இது வந்து புஸ்ரா பின் சஃப்வான் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸும் சரிதான். அதுக்கு அடுத்த ஹதீஸ் பார்த்தா அதே திருமதியில் பார்த்தீங்கன்னா தல்க் பின் அலி அவங்க சொல்கிறாங்க, இன உறுப்பை ஒருவர் தொட்டால் உழு முறிந்து விடுமா ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைரக்டாக கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நேரடியாக அவர் கேட்குற தல்க் பின் அலி சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எப்படி கேட்குறாரு, நேரடியாக கேட்குறாரு. நேரடி என்ன கேட்குறாரு, ஒழு செஞ்ச நிலையில் இன உறுப்பை தொட்டால் அது ஒழு முறிஞ்சிடுமா கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுவும் அவருடைய சதை துண்டுகளில் அல்லது அவருடைய உறுப்புகள் ஒன்று தானே, உறுப்பில் ஒன்று தானப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு சதை துண்டு, கை இருக்குது இது ஒரு உறுப்பு, காது இருக்குது அது ஒரு உறுப்பு, மூக்கு இருக்குது உறுப்பு, கண் இருக்குது உறுப்பு, அது மாதிரி இன உறுப்பும் ஒரு உறுப்பு தானே, தொட்டால் ஒழு நீங்காது அப்படிங்கிறாங்க. இப்போ சாதாரணமாக விளங்க வேண்டிய விஷயம் தானே இது. அதாவது சாதாரணமாக வந்து தொட்டோம்னா ஒழு நீங்காது, ஒரு கிளர்ச்சிக்காகவோ ஒரு தவறான ஒரு நோக்கத்துக்காக தொட்டால் ஒழு நீங்கினா அழகாக வந்து விளக்கம் தர முடியும். அப்போ இதுக்கு இமாம்கள் தான் வரணுங்கிறது கிடையாது. ஹதீஸை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தெளிவாக விளங்கக்கூடிய விஷயம். இப்போ விளங்கக்கூடிய விஷயத்தையே இவங்க வந்து இது விளங்காத மாதிரி கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது தான் பிரச்சனை ஏற்படுது. அப்போ ஆமாம் இது நமக்கு விளங்க முடியாது, சிரமம் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இமாம்கள் தேவைப்படுவாங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி செய்திகளை கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது. முரண்பாடு மாதிரி தெரியும், முரண்பாடு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி செய்தியில் அவருக்கு ஆதாரம் காட்டுறாரு, ஒரு 5-6 ஹதீஸ்கள் ஆதாரம் காட்டுறாரு. அப்போ அந்த ஆதாரங்கள் எல்லாமே வந்து ஹதீஸை பார்க்கும்போது ஹதீஸோடைய துறை அறிஞர்களை விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கழிப்பிடத்துக்கு போனால் மலஜலம் கழிக்கும் போது கிப்லா திசையை வந்து முன்னோக்கம் வேண்டாம் பின்னோக்கம் வேண்டாம் அப்படி நபி சொல்லிட்டு மாறாக கிழக்கு நோக்கிய மேற்கு நோக்கிய திரும்பிக் கொள்ளுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிப்லா எங்கே இருக்குது, நமக்கு இருக்க மேற்கு திசையில் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க, கிழக்கு நோக்கிய மேற்கு நோக்கிய அந்த சூழல், அப்போ அங்கு வாழக்கூடிய சூழலுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ இதே ஹதீஸ் பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா திருமதியிலே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கிப்லாவை முன்னோக்கிய மலஜலம் கிளி உட்காந்துருந்தாங்க இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஹதீஸ்களை அறிஞர்களை விளக்கம் தராங்க. எப்படி தராங்கன்னா சாஃபி அவருடைய மாணவர்களான
அபுல் வலித் மக்கி அவங்க சொல்கிறாங்க, இது வந்து கிப்லாவை முன்னோக்க வேண்டாம் புறங்காட்ட வேண்டாம் என்று கூறியுள்ளதன் பொருள் என்ன அப்படின்னா, திறந்த வெளியில் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்பது தான். இப்போ கட்டடத்துக்குள்ளே இருந்துட்டா பிரச்சனை இல்லை, திறந்த வெளியும் நம்ம தேர்வு பண்ண முடியும், நம்ம இந்த பக்கம் உட்காரதா அப்படி உட்கார தேர்வு பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி தேர்வு பண்ணக்கூடிய இடமா இருக்கும்போது இப்படி நடைமுறைப்படுத்துங்க, இப்படி ஒரு கட்டடமாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, இப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் இந்த மாதிரி ஹதீஸ்களும் இருக்கு. இவங்க முரண்பாடுன்னு சொல்லி எந்த ஹதீஸ் எடுத்து காட்டுறாங்களோ, எப்படி எடுத்து காட்டுறாங்களோ எல்லாத்துக்குமே ஹதீஸை வச்சு அல்லாஹ்ட்ட உதவி தேடிய நிலையில் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். இவங்களை நம்பி தான் மார்க்கம் இல்லை, யாரையும் நம்ப வேண்டிய விஷயம் இல்லை, அல்லாஹ்வை நம்பினால் போதும், அல்லாஹ் வழிகாட்டுவான். அப்போ இந்த மாதிரி விஷயம் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அப்போ இவங்க மதகபுக்கு காரணமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, முரண்பட்ட ஹதீஸ்கள் மாதிரி வரும், அதுக்கு விளக்கம் போது நம்மளால் தேட முடியல, தொலாவ முடியல, ஆய்வு பண்ண முடியல, அதில் இமாம்கள் சொன்னதை வந்து அழகாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதற்காக மதகபு தேவையா? இந்த ஒரு விஷயத்திற்காக மதகபு தேவையா? உதாரணத்துக்கு இந்த மாதிரி வந்து முரண்பாடு மாதிரி ஹதீஸ் இருக்குது அப்படின்னா, அந்த முரண்பாடான விஷயங்கள் மாதிரி உழு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு 10 விஷயம் வரும், தொழுகையில் ஒரு 10-15 விஷயம் வரும், ஹஜ்ஜு சம்மந்தமாக வரும், ஜக்காத் சம்மந்தமாக வரும், நோன்பு சம்மந்தமாக வரும், இப்படி வரும். அதை தொகுத்து ஒரு தனியாக புக்கு போட்டால் வேலை முடிஞ்சது இல்லை. இந்த சைஃபுதீன் ரசாதி அவங்க சொல்லக்கூடிய கருத்தை கூட இந்த 4 இமாம்கள் சொல்லலையே. சாஃபி இமாம் இந்த கருத்தை சொன்னாரா? ஏன் நம்ம மதகபை ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏன் நான் சட்ட புத்தகத்தை தனியாக எழுதியிருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து புரிய முடியாது, முரண்பட்ட ஹதீஸ் மேல் நிறைய வருது, உங்களுக்கு விளக்கம் கிடைக்காது, உங்களுக்கு நாங்கள் விளக்கம் தரோம், அதனால் நாங்கள் மதகபு வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறோம், நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அபூ ஹனீஃபா இமாம் சொன்னாங்களா? சாஃபி இமாம் சொன்னாங்களா? அகமது இப்னு ஹம்பல் அவங்க சொன்னாங்களா? மாலிக் இமாம் சொன்னாங்களா? எந்த இமாம் சொன்னாங்க? எந்த இமாமும் சொல்லாத கருத்தை இவராகவே திணிக்கிறார். மதகபு வந்து இவங்க ஆதரிக்கிறாங்க. இவங்க ஆதரிக்கிறானது அவங்க லெவலில் வந்து என்ன ஆதாரங்கள் பேசுகிறாங்களோ அவங்களோட ஆதரவாளர்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா அஜரத் சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும். நம்ம சைஃபுதீன் அஜரத்துடைய கல்வியோடைய அந்த வயசே வந்து 50 வயசு, 50 வருஷமாக கல்வி பணியில் இருக்கிறாரு, அவர் கரெக்டாக தான் சொல்லுவார். நம்பக்கூடிய தக்லீத் செய்யக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை இல்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு எடுத்து பார்க்கும்போது இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே உண்மையான கருத்துக்கள் இல்லை. மதகபுக்காக இவங்க வந்து வக்காலத்து வாங்கும்போது குர்ஆன்லேருந்து நிரூபணம் பண்ண முடியாது, திணிப்பாங்க. குர்ஆனை ஓதி காட்டுவாங்க, ஹதீஸை வந்து காட்டுவாங்க, தவறான பொருள் வைப்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட இவங்க வந்து சொன்னாங்கல்ல, மேலோட்டமாக வந்து சில விஷயம் ஆதாரம் கிடைக்காது, மேலோட்டமாக தான் குர்ஆனில் இருக்கும். அப்போ வந்து நம்ம தொழாவும் போது அப்போ இமாம்களுடைய கருத்து தேவைப்படுது. இமாம்கள் அப்படி சொன்னாங்களா? 4 இமாம்கள் அப்படி சொன்னாங்களா? ஏதோ ஒரு இமாம் சொல்லியிருப்பார். நாம் இப்படி கேட்ட உடனே பாருங்க இந்த இமாம் இப்படி சொல்லியிருக்காரு, அந்த இமாம் இப்படி அப்படி சொல்லுவாங்க. நாம் அதை கேட்கல. இந்த இமாம் இப்படி சொன்னாங்களா? அபூ ஹனீஃபா இமாம் இப்படி சொன்னாரா? இதை தான் நாம் கேட்குறோம். அப்போ இமாம்கள் சொல்லாத கருத்தை இமாம்கள் சொன்னது மாதிரி கொண்டு வர வேண்டாம். இது நல்லது இல்லை. மறுமையில் வந்து நம்மளை வந்து வெற்றிக்கு வந்து அழைத்து செல்லாது. அப்போ மதகபு வந்து மார்க்கத்தில் உள்ளது அல்ல. இவங்க சொல்லக்கூடிய கருத்து எல்லாம் வலிந்து பொருள் தரக்கூடிய திணிக்கப்பட்ட ஒரு கொள்கை இது. அல்ஹம்துலில்லாஹி